வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து முட்டைக்கோஸ் பொரியல். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுக்கேன். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சிங்கனாலே போதும். இப்போ நான் கேமரா ஒரு கையில் வச்சுட்டு எனக்கு தெளிக்க முடியல. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே அது வந்து குக் ஆகிடும். முட்டைக்கோஸ் நான் அதை மூடி போட்டுருவேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தால் தேங்காய் போட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.